தேவனுக்கே மகிமை. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று நீதிமொழிகள் 14:1 நாம் வாசிக்கிறோம். ஒரு வீட்டை கட்டுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதற்கு எவ்வளவோ விலை கொடுத்து திட்டமிட்டு அதை கட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வீட்டை கூட எளிதில் கட்டிவிடலாம். ஆனால் ஒரு குடும்பத்தை கட்டுவது என்பது மிக மிக கடினம். இந்த குடும்பத்தை கட்டுவதை பற்றித்தான் வேதம் இங்கே குறிப்பிடுகிறது. ஏனென்றால் குடும்பத்தை பணத்தை வைத்து மட்டும் கட்ட முடியாது. ஞானம் நிறைந்த வார்த்தைகளால் கட்டினால் மட்டுமே அந்த குடும்பம் நிலை நிற்கும். அந்த ஞானத்தை கர்த்தர் தருகிறார். அவர் வாயின் வார்த்தையின் நின்று அறிவும் புத்தியும் வரும். எனவே வீட்டை கட்டும் பொறுப்பை முதலாவது கர்த்தரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஒவ்வொரு சிறு காரியத்திலும் கர்த்தரிடம் ஜெபத்தின் மூலம் ஆலோசனை கேட்டு வேத வார்த்தைகளின் மூலம் பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு புத்தியுள்ள பெண்ணால் மட்டுமே தன் குடும்பத்தை மகிழ்ச்சியாக நடத்தி செல்ல முடியும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் முயற்சி வீண் என்று வேதம் கூறுகிறது. கட்டுகிற ஆற்றல் ஒரு பெண்ணுக்கு இருப்பது போல் ஒரு குடும்பத்தை இடிக்கிற ஆற்றலும் அவளுக்கு உண்டு. அதற்கு வேறு யாரும் தேவையில்லை. தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள் என்று எழுதியிருக்கிறபடி அவள் பேசுகிற ஞானமில்லாத ஒரு வார்த்தை போதும் அந்த குடும்பம் இடிக்கப்பட்டுவிடும். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் கொடுக்கும் பரிசு. எனவே கிறிஸ்துவுக்குள் மட்டுமே ஒரு குடும்பம் அழகாக கட்டப்பட முடியும். ஆமேன்.